பாக்கியா அவங்க வீட்டுக்காரர் 2 பேருமே சேர்ந்து பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, என்னோட பொண்ணோட வாழ்க்கைய நீங்க எல்லாரும் சேர்ந்து அழிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நல்லதா? உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு பாக்கியா கோவமா கத்திட்டு இருக்காங்க. அங்கேருந்து வராங்க. தங்கமயில் வந்து, அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? எதுக்காக இங்க கத்திட்டு இருக்க? நீங்க 2 பேரும் வரீங்களா இல்லையா? அப்படின்னு கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போனோடனே பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? என்னோட வாழ்க்கையை காப்பாத்துறீங்களா? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு வேண்டாம். எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். அவரு வேண்டாம். நான் சம்பாதிக்கிறேன். நான் உங்களையும் பார்த்துக்கிறேன், குழந்தையும் பார்த்துக்கிறேன். தயவு செய்து என்னை விட்டுருங்க. தயவு செய்து என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறேன். எதுக்காக நீங்கள் என்னை படுத்தி எடுக்கிறீங்க? நீங்கள் எதுக்காக போய் அங்கே போய் அசிங்கப்படுறீங்க? அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? உன் வீட்டுக்காரு பாக்கியாவை அடிச்சிட்டாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னம்மா பேசுகிற? அடிச்சாரா? அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. ஆமாடி, நான் பேசிகிட்டே இருக்கும்போது தவணையிலே ஒரு அடி அடிச்சிட்டாரு. இதெல்லாம் நல்லா இருக்கா? ஒரு மாப்பிள்ளை கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க, அசிங்கமா இல்லை? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, யாரும் போகாதீங்க, அமைதியாக இருங்க, நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். நான் வேலைக்கு போனோடனே பின்னாடியே போயிருக்கீங்க. அப்போ என் பேச்சை கேட்க மாட்டீங்க. அம்மா, நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்ட, எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். இனிமேல் என்னம்மா பண்ண போகிற? எனக்கு தெரியல. நானே அந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். ஆனால் நீ எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு அது புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. இல்லடி, என் பொண்ணோட வாழ்க்கை பின்ன நான் தானே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உன்னோட பொண்ணோட வாழ்க்கை? அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க என்னை வேணான்னு விட்டுட்டாங்க. அவங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்கம்மா. அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், இங்கே பாருங்க, நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்? இந்த குழந்தைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னார். அக்கா, அப்படியாக்கா சொன்னார் அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. ஆமாம் சுடர், அப்படி தான் சொன்னார் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அக்கா, மாமாவக்கா அப்படி பேசினார்? ஆமாம், அவர் அப்படி தான் பேசினார். அவங்கவுங்க வாழ்க்கையை திரும்பி அவங்கவுங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. யாரும் யாரை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அவங்கவுங்களுக்கு அவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. இனிமே அங்கே போனேன்னு வச்சுக்கோம்மா, நான் இன்னும் உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன பயங்கரமாக நீ கோவப்படுத்திட்டு இருக்க. ஆமாம், நீ என்னடி காலம் ஃபுல்லாக இங்கேயே இருக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா, இருந்தால் என்ன தப்பு? என்ன தப்புன்ற? என்னை நானே தானே காப்பாற்றிக்கிறேன், நீ எனக்கு சாப்பாடு போடுற அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. ஏய், அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உன்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க மாப்பிள்ளை சந்தோஷமாக இருப்பார் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அம்மா, அவர் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம், அவர் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம்மா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய், ஊரில் இருக்கவங்களா கேள்வி கேட்பாங்கடி, என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்க? கேட்கட்டுமா? ஊரில் இருக்கவங்களாம் கேள்வி கேட்கட்டும், பரவாயில்லை, அதை பற்றி ஒன்றுமே இல்லை. இப்போ என்ன, நான் இங்கே இருக்கிறது உனக்கு அசிங்கமாக இருக்கா? வாழை வெட்டியாக இருந்தா சரி, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. போயிட்டு கோவமாக ஒரு பேக் எடுத்து எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வைக்கிறாங்க. அம்மா அக்கா ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வைக்கிறாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தங்கமயில், என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு. அப்பா, அம்மாவுக்கு நான் இங்கே இருக்கிறது பிடிக்கல, அதனால் நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு எங்கே போவேன்? எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க? அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஆனால் அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியலையப்பா, நான் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்கும், அதை அப்படி சொல்கிறாங்க. அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அவள் ஏதோ கோவத்தில் பேசுகிறா, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதம்மா, வீட்டில் வெளியே போகக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புமா நீ பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா வேண்டாம், நான் இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே போகிறாங்க. ஏய், எங்கடி போகிற அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. நீ தானே சொன்னேன் நான் இங்கே வாழ வெட்டியாக இருந்தால் உனக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு, அதனால் நீங்களாம் சந்தோஷமாக இருங்க, நான் வெளியே போய்க்கிறேன், நான் எங்கேயாவது போய் வாடகை எடுத்துக்கிறேன், லாஸ்ட்டில் போய் இங்கே தங்கிக்கிறேன், ஏன்னா வாழறதுக்கு நான் வழியா இல்லை, நானும் சாக மாட்டேன் இனிமேல், ஏன்னா என் குழந்தை வயிற்றில் இருக்குல்ல, என் குழந்தை எனக்கு இருக்குது, என் குழந்தைக்காக நான் வாழ போகிறேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. என்னடி நீ இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் பேசுவேன், இனிமேல் என்னை மீறி அவங்க வீட்டுக்கு போனீங்க என்ன பண்ணுவேனே தெரியாது. நான் போக மாட்டேன், வாடி உள்ளே வா, சுடரு அவளை உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பாரு சுடரு எப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிக்கா விடுக்கா, நீ டென்ஷன் ஆகாதாக்கா, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கா, பார்த்துக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அப்படியே போகிறாங்க. பயங்கரமாக வருத்தப்படுறாங்க தங்கமயில். அவர்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, எவ்வளோ பெரிய அசிங்கம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க தங்கமயில். அவங்க அம்மா அப்பா 2 பேரும் நினச்சி இங்கே எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அங்கேருந்து அப்பத்தா வராங்க. வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே கோமதி சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அவங்க இங்கே வந்து இஷ்டத்துக்கு கத்திட்டு போகிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஆவணா கிளம்பி இங்கே வந்துடுறாங்க, எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. சரி விடு, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா, நான் கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தேன் அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. ஆமாம்மா, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்த, அதுக்குள்ளே அந்த தங்கமயிலோட அம்மா வந்து பயங்கரமாக கத்துறாங்க, என் பிள்ளை யார் கூடயோ பேசுகிறான், எங்கேயோ போகிறான், என்ன பிள்ளை பெற்று வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்து இப்படிலாம் பேசிட்டு போகிறாங்கம்மா, அவங்க எங்களுக்கு கொடுத்த டார்ச்சர்லாம் பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சாபம்லாம் விட்டுட்டு போகிறாங்கம்மா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஏய் விடு கோமதி, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, நல்லவங்க விடுற சாபமே இந்த காலத்தில் பழிக்கிறது இல்லை, இவங்கெல்லாம் விடுற சாபம் பழிச்சிடுமா என்ன அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நிம்மதியே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் சரவணா, இங்கே வா,
யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணுகிட்ட நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அம்மா அவங்க சொன்னாங்கன்னா நீயும் அதே மாதிரி கேட்பியா அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. இல்லடா ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசுகிற மாதிரி ஃபோட்டோ காட்டினாங்களே, அந்த பொண்ணு யார் சொல்லு, அது தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. சரி இருமா கேட்கலாம், சொல்லுடா யாரு? அம்மா கூட படித்த பொண்ணுமா, சும்மா பார்த்தேன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன், அவ்வளோதாம்மா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. அதுக்காடா இந்த மாதிரி பேயாட்டம் ஆடிட்டு போகிறாங்க? ஐயோ கடவுளே! சரி போடா, இங்கே பாரு நான் கேட்கக்கூடாத உன்னை, நான் எல்லாமே கேட்பேன், நான் உன்னோட அம்மா தானே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் நீ எதுக்கு அவங்ககிட்ட சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இருக்கான், அவன் ஏதாவது நினச்சிக்க போகிறான் அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. மா புள்ளம்மா, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், தப்பாக இந்த வழியில போயிடக்கூடாது, அதனால தான் நான் கேட்டேன், சரியா விடு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடு கோமதி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சரியா நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எப்பவும் போல் ஆஃபீஸில் செந்தில் இருக்காரு. அங்கேருந்து அந்த பியூன் வராரு, வந்துட்டு சைன் பண்ண சொல்கிறாரு. என்ன இது இவ்வளோ கம்மியாக அமௌண்ட்டு கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படி தான் கோட் பண்ணுவாங்க, அப்போ தானே அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவ்வளோ கம்மியாக பண்ணால் பில்டிங்கே கீழே விழுந்துருமே அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் விடாது, நீங்கள் சைன் பண்ணுங்கள், அந்த ஏஐ வேறு என்னை கேள்வி கேட்பானே அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு சைனப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி வாங்கிட்டு போகிறாரு. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, ஏதாவது மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அப்படியே யோசிச்சுட்ருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனால் அவ்வளோதான், அப்பா என்னை ஒரு வழி பண்ணிவிடுவார், நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்தானே வளர்த்தாரு, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி சைன் பண்ணுறாரு. அந்த பியூன் எடுத்துகிட்டு போகிறாரு எல்லாத்தையுமே. இவ்வளோ அமௌண்ட் வந்து இவ்வளோ கம்மியாக கோட் பண்ணால் ஒரு பில்டிங்லாம் விழுந்துட்டா பிரச்சனை பெருசாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அந்த ஆஃபீஸில் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கார். மீனா எப்பவும் போல் வேலைக்கு போகிறாங்க. போன உடனே தங்கமயில் ஃபோன் பண்ணுறாங்க. மீனா நான் அங்கே வரவங்ககிட்ட பேசணும் மீனா, எனக்கு மனசே சரியில்லை மீனா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. சரிக்கா நான் வரேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. மீனா இவ்வளோ விஷயம் நடந்துச்சு மீனா, நான் எங்கள் அம்மா அப்பாவை போக வேணான்னு சொன்னேன், அவங்க போயிட்டு அவங்க கத்தி அமக்கலம் பண்ணி மாமா அம்மாவை அடிச்சுட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் தங்கமயில் சொல்கிறாங்க. எல்லாமே நானும் கேள்விப்பட்டேன் அக்கா, அத்தை எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா உனக்கு எல்லாமே தெரியுமா, பாரு மீனா எங்கள் வீட்டில் என்னை எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க எனக்கு தெரியல மீனா, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கேட்டால் நீ வாழா வெட்டியாக இருப்ப, எல்லாரும் ஊரில் இருக்கவங்களா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஊரில் இருக்கவங்களுக்காக பயந்துட்டு நம்ம வாழ முடியுமா, நீயே சொல்லியே, எத்தனையோ இடத்துல புருஷன் முன்னாடி பிரிஞ்சு வாழலையா, குழந்தைய காப்பாற்றலையா, இன்னும் வாழ முடியாதா என்ன, எதுக்காக எங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. சரி விடுங்கக்கா, நீங்கள் அதையே நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க சரியா, என்னதான் இருந்தாலும் மாமா அடித்தது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியுது ஆனால் அவருக்கு தெரியலையே, அவர் அசால்ட்டாக அப்படி பண்ணி வச்சுருக்காரு, ஒரு மாமியாரை போய்ட்டு யாராவது அடிப்பாங்களா, அவங்க என்ன தான் சொன்னாலும் நீங்கள் பேசுகிறது தப்புன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம், மேலே கை வைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. ஆமாக்கா நானும் மாமா கிட்ட அப்புறம் இன்னொரு வாட்டி பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி நீ எதுவும் பேச வேணாம் விடு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு வேலை இருக்குது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படி தங்கமயில் போகிறாங்க. பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க மீனா. மாமா எதுக்காக இப்படி பண்ணுறாரு, எதுக்காக மேலெல்லாம் கை வைக்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு இல்லை, யாராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. சரி மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. மாமா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், எதுக்காக நீங்கள் வந்துட்டு தங்கமயிலோட அம்மாவை அடிச்சிருக்கீங்க, அத்தை தான் சொன்னாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்னதான் இருந்தாலும் நான் பேசும்போது நம்ம அடிக்கக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு இல்லை, அவங்க பெரியவங்க இல்லை அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான்ப்பா, ஆனால் அவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கலையப்பா, அவங்க ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, ஊரில் இருக்க பொண்ணு கூடலாம் உன் பையன் சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்லா இருக்காப்பா நீயே சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாரு. சரிங்க மாமா, இங்கே எதுவுமே பேசாமல் கூட இருந்திருக்கலாம், நான் அடிக்கலாம் கூடாது, இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா ஏதோ கோவத்தில் நான் கை நீட்டிட்டா இனிமேல் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க மாமா நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை வைக்கிறாங்க. ஐயோ கடவுளை, இந்த பொம்பளையால் எனக்கு ரொம்ப கெட்ட பேராக இருக்குது, நான் அஞ்சலிக்கிட்ட பேசக்கூடாதா, பேசுவேன், நான் அப்படி தான் பேசுவேன், எனக்கு அஞ்சலியை ரொம்ப பிடிக்கும், அஞ்சலிக்கிட்ட நான் பேசுகிறத யாரையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி சரவணன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எல்லாமே பாண்டியன் வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு கடையில். அப்படியே பார்க்குறாரு சரவணன். என்னப்பா நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாடா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க வீட்டில் வந்து கத்திட்டு போகிறாங்க, நீ யார் கூட பேசுகிறேன்றாங்க, யார் அந்த பொண்ணு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா அது வேறு யாரும் இல்லை, என் கூட காலேஜில் படித்த பொண்ணுப்பா, தெரிஞ்ச பொண்ணுப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா தெரிஞ்ச பொண்ணாக இருந்தால் நான் ஏன் எங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அப்பா சும்மா பார்த்தேன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன், அவ்வளோதான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு.
சரிப்பா நான் சும்மா தான் கேட்டேன். நீ அதெல்லாம் தப்பா எடுத்துக்காத சரியா? உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே எப்படி இருக்கன்னு கேட்டதில ஒரு தப்புமே இல்ல. ஆனா அவங்க பார்த்த பார்வை தப்பா இருக்கு. நீ வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்துற மாதிரி அவங்க அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரியா? விடு அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அம்மா, அப்பா எப்பவுமே உன் கூட இருக்கும். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாரு. அது மட்டும் இல்லப்பா உனக்கு ஒரு பொண்ண பார்த்து புடிச்சிருந்தா கூட சொல்லு. நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நான் பார்த்து கல்யாணம் பண்ண வாழ்க்கை தான் உனக்கு இப்படி அமைஞ்சிடுச்சு. நீ ஏதாவது ஒரு பொண்ண பார்த்தா கண்டிப்பா நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. என்னப்பா இப்படி பேசுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு. வேற என்னப்பா பண்றது? நீ இத்தனை எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்க போற? டிவோர்ஸ் கிடைக்கட்டும். கிடைச்சிட்ட உடனே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இல்ல நீ சொல்ற பொண்ணா இருந்தாலும் ஓகே தான். இதுக்கு முன்னாடியே நீ சொன்ன. நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பயே நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போ பாரு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உனக்கு பிடிச்ச பொண்ணோட வாழ முடியல. நான் கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாவம் சரவணா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்பா எனக்கு டெலிவரி கொஞ்சம் நிறைய இருக்கு. நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து அப்படி கிளம்பி போகிறாரு. போயிட்டு அஞ்சலியை கோயிலில் நின்று பேசிகிட்டு இருக்காரு. அஞ்சலி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? நான் உன் கூட பேசினதை தங்கமயிலோட அப்பா பார்த்துட்டு வீட்டில் வந்து ஒரே பிரச்சனை பண்ணிட்டாரு தெரியுமா? அப்போ என்ன எனக்கு ரொம்ப கோவம் வந்து தங்கமயிலோட அம்மாவை நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அஞ்சலி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன சரவணன் இப்படி பேசிகிட்டு இருக்க? நீ போய் மாமியார் அடிச்சியா? அப்படிலாம் அடிக்கக்கூடாது தானே, நீ பண்ணது தப்பு தானே, என்னதான் கோவம் இருந்தாலும் மேலே கை வைப்பியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அவ்வளோ கோவம் வருது அஞ்சலி. அவங்க ரொம்ப வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க தெரியுமா? நான் வந்துட்டு ஒரு பொண்ணோட சுற்றுறேன், என் பொண்ணை ஏமாற்றிட்டீங்க, இதெல்லாம் நல்லதா சொல்லு? நான் உன் கூட இப்போ ஒரு ஃப்ரெண்டாக தானே பேசிகிட்டு இருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. சரணா உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு, ஆனால் பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியாதுல்ல, அதுக்காக நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. சரி நான் அடித்தது தப்பு தான், இப்போ தான் யோசித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரவணா நம்ம பார்த்து பேசுகிறதெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. ஏன் அஞ்சலி எதுக்காக? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பேசுகிறவங்க 1000 பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நாமெல்லாம் பேசுகிறதெல்லாம் குறைக்க வேணாம். நம்ம எப்போவுமே பேசலாம் சரியா? இங்கே பாரு அஞ்சலி, நான் உங்ககிட்ட பேசுகிறதுல இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கேன் தெரியுமா? என் மனசில் இருக்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட கொட்டுறேன். நான் பேசுகிறதுக்கு கூட ஆள் இல்லை தெரியுமா? எங்கள் அம்மா கிட்ட அப்பா கிட்ட யாருக்கிட்டையுமே என் மனசில் இருக்கிறத சொல்ல முடியாது. நான் உங்ககிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கேன். ஏதாவது மனசு கஷ்டம் வந்தாலே உடனே நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது. இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. சரி சரவணா விடு, நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத சரியா? நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் போல் பேசிக்கலாம் சரியா? சரி டைம் ஆகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்பா அஞ்சலி கிட்ட பேசணுன்னு தான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் போகிறாரு. தங்கமயில் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க வேலை செய்கிற இடத்துல. மாமா எதுக்காக அந்த பொண்ணோட பேசுகிறாரு? பேசுறது மாமா வேணான்னு முடிவு பண்ணிட்டேன், இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கே, இது எப்போ போகணே தெரியலையே. சரி நம்ம குழந்தைய மட்டும் நம்ம நினைப்போம். பாப்பா இங்கே பாரு, அம்மா இருக்கா, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன், நான் வேலைக்கு போகிறவனை நான் காப்பாற்றுறேன் சரியா? நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற தொட்டு தொட்டு அப்படியே பேசிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. என் வாழ்க்கை ஏன் இப்படியாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சரவணன் நீ நினச்சி தங்கமேல அழுது பாக்கியா அவங்க வீட்டுக்காரர் 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அழிச்சிருக்கீங்க, இதெல்லாம் நல்லதா? உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு பாக்கியா கோவமாக கத்திட்டு இருக்காங்க. அங்கேருந்து வராங்க. தங்கமயில் வந்து அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க, எதுக்காக இங்கே கத்திட்டு இருக்க, நீங்கள் 2 பேரும் வரீங்களா இல்லையா அப்படின்னு கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோடனே பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? என்னோடய வாழ்க்கையை காப்பாற்றுறீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், அவரு வேண்டாம், நான் சம்பாதிக்கிறேன், நான் உங்களையும் பார்த்துக்கிறேன், குழந்தையும் பார்த்துக்கிறேன், தயவு செய்து என்னை விட்டுருங்க, தயவு செய்து என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறேன். எதுக்காக நீங்கள் என்னை படுத்தி எடுக்கிறீங்க? நீங்கள் எதுக்காக போய் அங்கே போய் அசிங்கப்படுறீங்க அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, உன் வீட்டுக்காரு பாக்கியாவை அடிச்சிட்டாரு அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. என்னம்மா பேசுகிற, அடிச்சாரா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. ஆமாடி, நான் பேசிகிட்டே இருக்கும்போது தவடையிலே ஒரு அடி அடிச்சிட்டாரு. இதெல்லாம் நல்லா இருக்கா? ஒரு மாப்பிள்ளை கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்க, அசிங்கமா இல்லை? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, யாரும் போகாதீங்க, அமைதியாக இருங்க, நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். நான் வேலைக்கு போனோடனே பின்னாடியே போயிருக்கீங்க. அப்போ என் பேச்சை கேட்க மாட்டீங்க. அம்மா நீ பண்ணதெல்லாம் பண்ணிட்ட, எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன், இனிமேல் என்னம்மா பண்ண போகிற எனக்கு தெரியல, நானே அந்த வாழ்க்கை வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டேன். ஆனால் நீ எதுக்காக நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு அது புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. இல்லடி, என் பொண்ணோட வாழ்க்கை பின்ன நான் தானே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன உன்னோட பொண்ணோட வாழ்க்கை? அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவங்க என்னை வேணான்னு விட்டுட்டாங்க. அவங்க வாழ்க்கை அவங்கவுங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்கம்மா. அவர்கிட்ட போய் நான் சொன்னேன், இங்கே பாருங்கள் நான் மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் என்ன சொன்னார், இந்த குழந்தைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொன்னார். அக்கா அப்படியாக்கா சொன்னார் அப்படின்னு சுடர் கேட்குறாங்க. ஆமாம் சுடர் அப்படி தான் சொன்னார் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அக்கா மாமாவக்கா அப்படி பேசினார்? ஆமாம் அவர் அப்படி தான் பேசினார். அவங்கவுங்க வாழ்க்கையை திரும்பி அவங்கவுங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. யாரும் யாரை பற்றி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அவங்கவுங்களுக்கு அவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. இனிமேல் அங்கே போனேன்னு வச்சுக்கோம்மா,
நான் இன்னும் உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என்ன பயங்கரமா நீ கோவப்படுத்திட்டு இருக்க. ஆமா, நீ என்னடி காலம் ஃபுல்லா இங்கேயே இருக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா இருந்தா என்ன தப்பு? என்ன தப்புன்ற? என்ன நானே தானே காப்பாத்திக்கிறேன். நீ எனக்கு சாப்பாடு போடுற அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. ஏய், அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க மாப்பிள்ளை சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அம்மா அவர் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். அவர் யாரை வேணா கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம்மா, எனக்கு வேண்டாம் அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. ஏய், ஊர்ல இருக்கவங்களா கேள்வி கேட்பாங்கடி, என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? கேட்கட்டுமா? ஊர்ல இருக்கவங்களாம் கேள்வி கேட்கட்டும், பரவாயில்ல. அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. இப்போ என்ன, நான் இங்க இருக்கிறது உனக்கு அசிங்கமா இருக்கா? வாழை வெட்டியா இருந்தா சரி, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன் அப்படின்னு உள்ள போறாங்க. போயிட்டு கோவமா ஒரு பேக் எடுத்து எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வைக்கிறாங்க. அம்மா அம்மா அக்கா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாமா அப்படின்னு சொல்றாங்க. என்ன தங்கமயில் என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா கேட்கறாரு. அப்பா, அம்மாக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கல, அதனால நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்க? நீ வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு எங்க போவ? எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. ஆனா அம்மாக்கு அதெல்லாம் தெரியலையப்பா, நான் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கும், அதை அப்படி சொல்கிறாங்க. அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா, அவள் ஏதோ கோவத்தில் பேசுகிறா, நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதம்மா, வீட்டை வீட்டில் வெளியே போகக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்புமா நீ பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்பா வேண்டாம், நான் இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெளியே போகிறாங்க. ஏய், எங்கடி போகிற அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. நீ தானே சொன்னேன் நான் இங்கே வாழ வெட்டியாக இருந்தால் உனக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு, அதனால் நீங்களாம் சந்தோஷமாக இருங்க, நான் வெளியே போய்க்கிறேன், நான் எங்கேயாவது போய் வாடகை எடுத்துக்கிறேன், லாஸ்ட்டில் போய் இங்கே தங்கிக்கிறேன். ஏன்னா வாழறதுக்கு நான் வழியா இல்லை, நானும் சாக மாட்டேன் இனிமேல், ஏன்னா என் குழந்தை வயிற்றுல இருக்குல்ல, என் குழந்தை எனக்கு இருக்குது, என் குழந்தைக்காக நான் வாழ போகிறேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. என்னடி நீ இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் பேசுவேன், இனிமேல் என்னை மீறி அவங்க வீட்டுக்கு போனீங்க என்ன பண்ணுவேனே தெரியாது. ஏய், நான் போக மாட்டேன், வாடி உள்ளே வா, ஏ சுடரு அவளை உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. பாரு சுடரு எப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிக்கா விடுக்கா, நீ டென்ஷன் ஆகாதாக்கா, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கா, பார்த்துக்கலாம்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அப்படியே போகிறாங்க. பயங்கரமாக வருத்தப்படுறாங்க தங்கமயில். அவர்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, எவ்வளோ பெரிய அசிங்கம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க தங்கமயில். அவங்க அம்மா அப்பா 2 பேரும் நினச்சி இங்கே எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அங்கேருந்து அப்பத்தா வராங்க. வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே கோமதி சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, அவங்க இங்கே வந்து இஷ்டத்துக்கு கத்திட்டு போகிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஆவணா கிளம்பி இங்கே வந்துடுறாங்க, எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. சரி விடு, இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கா, நான் கோயிலுக்கு தானே போயிட்டு வந்தேன் அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. ஆமாம்மா, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்த, அதுக்குள்ளே அந்த தங்கமயிலோட அம்மா வந்து பயங்கரமாக கத்துறாங்க, என் பிள்ளை யார் கூடயோ பேசுகிறான், எங்கேயோ போகிறான், என்ன புள்ள பெற்று வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்து இப்படிலாம் பேசிட்டு போகிறாங்கம்மா, அவங்க எங்களுக்கு கொடுத்த டார்ச்சர்லாம் பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சாபம்லாம் விட்டுட்டு போகிறாங்கம்மா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஏய் விடு கோமதி, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, நல்லவங்க விடுற சாபமே இந்த காலத்தில் பழிக்கிறது இல்லை, இவங்கெல்லாம் விடுற சாபம் பழிச்சிடுமா என்ன அப்படின்னு அப்பத்தான் சொல்கிறாங்க. அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, நிம்மதியே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் சரவணா, இங்கே வா, யார் அந்த பொண்ணு, எந்த பொண்ணுக்கிட்ட நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்கம்மா. அவங்க சொன்னாங்கன்னா நீயும் அதே மாதிரி கேட்பியா அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. இல்லைடா, ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசுகிற மாதிரி ஃபோட்டோ காட்டினாங்களே, அந்த பொண்ணு யார் சொல்லு, அது தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. சரி இருமா கேட்கலாம், சொல்லுடா யாரு? மா கூட படித்த பொண்ணுமா, சும்மா பார்த்தேன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன், அவ்வளோதாம்மா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. அதுக்காடா இந்த மாதிரி பேயாட்டம் ஆடிட்டு போகிறாங்க, ஐயோ கடவுளே. சரி போடா, இங்கே பாரு, நான் கேட்கக்கூடாத உன்னை, நான் எல்லாமே கேட்பேன், நான் உன்னோட அம்மா தானே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் நீ எதுக்கு அவங்ககிட்ட சந்தேகப்பட்டு கேட்டுட்டு இருக்கான், அவன் ஏதாவது நினச்சிக்க போகிறான் அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. மா புள்ளம்மா, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், தப்பாக இந்த வழியில போயிடக்கூடாது, அதனால தான் நான் கேட்டேன், சரியா விடு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லிட்டு இருக்காங்க. சரி விடு கோமதி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், சரியா நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எப்பவும் போல் ஆஃபீஸில் செந்தில் இருக்காரு. அங்கேருந்து அந்த பியூன் வராரு, வந்துட்டு சைன் பண்ண சொல்கிறாரு. என்ன இது இவ்வளோ கம்மியாக அமௌண்ட்டு கோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படி தான் கோட் பண்ணுவாங்க, அப்போ தானே அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இவ்வளோ கம்மியாக பண்ணால் பில்டிங்கே கீழே விழுந்துடுமே அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் விடாது, நீங்கள் சைன் பண்ணுங்கள், அந்த ஏஐ வேறு என்னை கேள்வி கேட்பானே அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணி வாங்கிட்டு போகிறாரு. அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காரு. எதுக்காக இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏதாவது மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனால் அவ்வளோதான், அப்பா என்னை ஒரு வழி பண்ணிவிடுவார், நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்தானே வளர்த்தாரு, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படி சைன் பண்ணுறாரு. அந்த பியூன் எடுத்துகிட்டு போகிறாரு எல்லாத்தையுமே. இவ்வளோ அமௌண்ட் வந்து இவ்வளோ கம்மியாக கோட் பண்ணால் ஒரு பில்டிங்லாம் விழுந்துட்டா பிரச்சனை பெருசாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் அந்த ஆஃபீஸில் ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமாக இருக்கார். மீனா எப்பவும் போல் வேலைக்கு போகிறாங்க. போன உடனே தங்கமயில் ஃபோன் பண்ணுறாங்க. மீனா நான் அங்கே வரவங்ககிட்ட பேசணும் மீனா, எனக்கு மனசே சரியில்லை மீனா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. சரிக்கா நான் வரேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க.
மீனா இவ்வளோ விஷயம் நடந்துருச்சு மீனா. நான் எங்கள் அம்மா அப்பாவை போக வேணான்னு சொன்னேன். அவங்க போயிட்டாங்க கத்தி அமக்கலம் பண்ணி மாமா அம்மாவை அடிச்சிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் தங்கமயில் சொல்கிறாங்க. எல்லாமே நானும் கேள்விப்பட்டேன் அக்கா. அத்தை எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையுமே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. மீனா உனக்கு எல்லாமே தெரியுமா? பாரு மீனா, எங்கள் வீட்டில் என்னை எதுக்காக இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க எனக்கு தெரியல மீனா. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேட்டால் நீ வாழா வெட்டியாக இருப்ப, எல்லாரும் ஊரில் இருக்கவங்களா கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஊரில் இருக்கவங்களுக்காக பயந்துட்டு நம்ம வாழ முடியுமா? நீயே சொல்லு. ஏன் எத்தனையோ இடத்துல புருஷன் முன்னாடி பிரிஞ்சு வாழலையா, குழந்தைய காப்பாற்றலையா, இன்னும் வாழ முடியாதா என்ன? எதுக்காக எங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. சரி விடுங்கக்கா, நீங்கள் அதையே நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க சரியா? என்னதான் இருந்தாலும் மாமா அடித்தது தப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு தெரியுது, ஆனால் அவருக்கு தெரியலையே. அவர் அசால்ட்டாக அப்படி பண்ணி வச்சுருக்காரு. ஒரு மாமியாரை போய்ட்டு யாராவது அடிப்பாங்களா? அவங்க என்னதான் சொன்னாலும் நீங்கள் பேசுகிறது தப்புன்னு சொல்லி அனுப்பியிருக்கலாம். மேலே கை வைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்கிறாங்க. ஆமாக்கா, நானும் மாமா கிட்ட அப்புறம் இன்னொரு வாட்டி பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, நீ எதுவும் பேச வேணாம் விடு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு வேலை இருக்குது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படி தங்கமயில் போகிறாங்க. பயங்கரமாக வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க மீனா. மாமா எதுக்காக இப்படி பண்ணுறாரு, எதுக்காக மேலெல்லாம் கை வைக்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு இல்லை, யாராக இருந்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. சரி மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சரவணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவர் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. மாமா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். எதுக்காக நீங்கள் வந்துட்டு தங்கமயிலோட அம்மாவை அடிச்சிருக்கீங்க? அத்தை தான் சொன்னாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் நான் பேசும்போது நம்ம அடிக்கக்கூடாது, அது ரொம்ப பெரிய தப்பு இல்லை, அவங்க பெரியவங்க இல்லை அப்படின்னு மீனா கேட்குறாங்க. நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான்ப்பா, ஆனால் அவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கலையப்பா, அவங்க ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. ஊரில் இருக்க பொண்ணு கூடலாம் உன் பையன் சுற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்லா இருக்காப்பா, நீயே சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாரு. சரிங்க மாமா, இங்கே எதுவுமே பேசாமல் கூட இருந்திருக்கலாம், நான் அடிக்கலாம் கூடாது, இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா, ஏதோ கோவத்தில் நான் கை நீட்டிட்டா இனிமேல் அந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க மாமா, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோனை வைக்கிறாங்க. ஐயோ கடவுளை, இந்த பொம்பளையால் எனக்கு ரொம்ப கெட்ட பேராக இருக்குது. நான் அஞ்சலிக்கிட்ட பேசக்கூடாதா? பேசுவேன், நான் அப்படி தான் பேசுவேன். எனக்கு அஞ்சலியை ரொம்ப பிடிக்கும். அஞ்சலிக்கிட்ட நான் பேசுகிறத யாரையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு மாதிரி சரவணன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த விஷயம் எல்லாமே பாண்டியன் வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காரு கடையில். அப்படியே பார்க்குறாரு சரவணன். என்னப்பா நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாடா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க வீட்டில் வந்து கத்திட்டு போகிறாங்க, நீ யார் கூட பேசுகிறேன்றாங்க. யார் அந்த பொண்ணு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. அப்பா, அது வேறு யாரும் இல்லை, என் கூட காலேஜில் படித்த பொண்ணுப்பா, தெரிஞ்ச பொண்ணுப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, தெரிஞ்ச பொண்ணாக இருந்தால் நான் ஏன் எங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு. அப்பா சும்மா பார்த்தேன், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன், அவ்வளோதான்ப்பா, வேறு ஒன்றும் இல்லைப்பா, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. சரிப்பா, நான் சும்மா தான் கேட்டேன், நீ அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காத சரியா? உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே, எப்படி இருக்கான்னு கேட்டதில் ஒரு தப்புமே இல்லை. ஆனால் அவங்க பார்த்த பார்வை தப்பாக இருக்குது. நீ வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட சுற்றுற மாதிரி அவங்க அப்படி தான் யோசிச்சுட்ருக்காங்க சரியா? விடு, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. அம்மா அப்பா எப்போவே உன் கூட இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லைப்பா, உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருந்தா கூட சொல்லு, நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நான் பார்த்து கல்யாணம் பண்ண வாழ்க்கை தான் உனக்கு இப்படி அமைஞ்சிடுச்சு. நீ ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தா கண்டிப்பாக நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. என்னப்பா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்குறாரு. வேறு என்னப்பா பண்ணுறது, நீ இத்தனை எவ்வளோ நாள் தான் இப்படி இருக்க போகிற? டிவோர்ஸ் கிடைக்கட்டும், கிடைச்சிட்ட உடனே ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இல்லை நீ சொல்கிற பொண்ணாக இருந்தாலும் ஓகே தான். இதுக்கு முன்னாடியே நீ சொன்ன நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அப்பயே நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம். வேண்டான்னு சொல்லிட்டேன். இப்போ பாரு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. உனக்கு பிடிச்ச பொண்ணோட வாழ முடியல, நான் கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. பாவம் சரவணா நீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அப்பா எனக்கு டெலிவரி கொஞ்சம் நிறைய இருக்குது, நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அங்கேருந்து அப்படி கிளம்பி போகிறாரு. போயிட்டு அஞ்சலியை கோயிலில் நின்று பேசிகிட்டு இருக்காரு. அஞ்சலி, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? நான் உங்க கூட பேசுனதை தங்கமயிலோட அப்பா பார்த்துட்டு வீட்டில் வந்து ஒரே பிரச்சனை பண்ணிட்டார் தெரியுமா? அப்போ என்ன, எனக்கு ரொம்ப கோவம் வந்து தங்கமயிலோட அம்மாவை நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அஞ்சலி அப்படியே ஷாக் ஆகுறாங்க. என்ன சரவணன் இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ போய் மாமியார் அடிச்சியா? அப்படிலாம் அடிக்கக்கூடாது, நீ பண்ணது தப்பு தானே, என்னதான் கோவம் இருந்தாலும் மேலே கை வைப்பியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அவ்வளோ கோவம் வருது அஞ்சலியா, அவங்க ரொம்ப வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க தெரியுமா? நான் வந்துட்டு ஒரு பொண்ணோட சுற்றுறேன், என் பொண்ணை ஏமாற்றிட்டீங்க, இதெல்லாம் நல்லதா சொல்லு? நான் உங்க கூட இப்போ ஒரு ஃப்ரெண்டாக தானே பேசிகிட்டு இருக்கேன், இதில் என்ன தப்பு இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. சரணா, உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், நம்ம ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு, ஆனால் பார்க்குறவங்களுக்கு அப்படி தெரியாதுல்ல, அதுக்காக நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு அஞ்சலி ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. சரி, நான் அடித்தது தப்பு தான், இப்போ தான் யோசித்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி சரவணா, நம்ம பார்த்து பேசுகிறதெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க. ஏன் அஞ்சலி, எதுக்காக? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது.
பேசுகிறவங்க 1000 பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக நாமலாம் பேசுகிறதெல்லாம் குறைக்க வேணாம். நம்ம எப்போவுமே பேசலாம் சரியா? இங்கே பாரு அஞ்சலி, நான் உங்ககிட்ட பேசுறதுல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கேன் தெரியுமா? என் மனசில இருக்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட கொட்டுறேன். நான் பேசுறதுக்கு கூட ஆள் இல்ல தெரியுமா? எங்கள் அம்மாகிட்ட, அப்பாகிட்ட யார்கிட்டயுமே என் மனசில இருக்கிறத சொல்ல முடியாது. நான் உன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கேன். ஏதாவது மனசு கஷ்டம் வந்தாலே உடனே நான் உங்ககிட்ட வந்து சொல்லிடுறேன். எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கு. இல்லைன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. சரி சரவணா விடு, நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத சரியா? நம்ம 2 பேரும் எப்பவும் போல பேசிக்கலாம் சரியா? சரி டைம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்பா அஞ்சலி கிட்ட பேசணுன்னு தான் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குது, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் போகிறாரு. தங்கமயில் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க வேலை செய்கிற இடத்துல. மாமா எதுக்காக அந்த பொண்ணோட பேசுகிறாரு? பேசுறது மாமா வேணான்னு முடிவு பண்ணிட்டேன், இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கே, இது எப்போ போகணுன்னே தெரியலையே. சரி நம்ம குழந்தைய மட்டும் நம்ம நினைப்போம். பாப்பா இங்கே பாரு, அம்மா இருக்கா, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன், நான் வேலைக்கு போகிறேன், உன்னை நான் காப்பாற்றுறேன் சரியா? நீ வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வயிற்ற தொட்டு தொட்டு அப்படியே பேசிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சரவணனையும் நினச்சி தங்கமயில் அழுதுகிட்டே இருக்காங்க.